அனைவருக்கும் அன்பான இனிய வணக்கங்கள் பல நிற்க. இன்னைக்கு பங்குச்சந்தையினுடைய அந்த உயரமானது புதிய உச்சத்தை அடைந்துள்ளது. நிஃப்டியில் இன்னைக்கு 26,328 அப்படிங்கிற ஒரு புதிய உச்சத்தை தொற்றுக்கு. காலையில் நாம் இன்றைக்கி ஒரு காணொளி பார்த்தோம், பங்கு பேச்சு. அதில் இன்றைக்கி நாம் சொல்லியிருந்தோம், நிஃப்டி 324 வரை போவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு நம்ம சொல்லி முடிச்சிருந்தோம். நம்ம கணித்த மாதிரியே 26,324 ஒரு 4 புள்ளி அதிகமாக போய் 328 முடிவடைந்தது. இதுக்கு மிக முக்கியமான காரணமாக பெரிய பெரிய நிபுணர்கள், யார் பெரிய பெரிய நிபுணர்கள்னால் என்ரிச் மணி அப்படிங்கக்கூடிய ஒரு பெரிய ஆராய்ச்சி நிறுவனத்துடைய சிஇஓவாக இருக்கக்கூடிய பொன்முடி என்கிற ஒரு நிபுணர், எக்கனாமிக் ரிசர்ச் அப்படிங்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை நடத்தக்கூடிய சொக்கலிங்கம், இவர்கள்லாம் என்ன சொல்கிறான்னா, நாம் 31ஆம் தேதியிலேருந்து தொடர்ச்சியாக ஒரு கருத்தை சொல்லின்னு வந்தோம். என்னென்னா, டிஐஐ டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸுங்கிற உள்நாட்டு முதலீட்டாளர்களினுடைய எண்ணிக்கை கூடுவதும் அவர்களுடைய முதலீடு அதிகரிப்பதும் ஒரு ஆரோக்கியமான போக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதுதான் காரணம்னு இன்னைக்கு அந்த அறிஞர்களும் சொல்லியிருக்காங்க. வெளிநாட்டு பூச்சாண்டிகளுக்கு பாடம் புகட்டும் வண்ணம் எஃப்ஐஐ என்கிற வெளிநாட்டு நிறுவனம், ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கக்கூடிய வெளிநாட்டு முதலீட்டாளர்கள்ங்கிற பூச்சாண்டிகளுக்கு தகுந்த பாடம் கற்பிக்கும் வகையில் உள்நாட்டு முதலீட்டாளர்கள் இந்த 2025ஆம் ஆண்டில் மட்டும் 7 லட்சம் கோடி முதலீடு செய்துள்ளனர். உங்கள்கிட்ட நான் ஏற்கனவே இது சொன்ன தகவல் தான். 2025 3,02,199 கோடி வெளிநாட்டு முதலீடு நம்மளை விட்டு போச்சு. ஆனால் 7,79,000 கோடி உள்நாட்டு முதலீடு வந்திருக்கு. இதுதான் நம்மளுடைய பங்குச்சந்தையினுடைய ஸ்திரத்தன்மைக்கு காரணம். பங்குச்சந்தை ஒன்றும் விழுந்துடலை, இதை நான் சொல்லலை. மணி கண்ட்ரோலில் மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சி கட்டுரை இன்னைக்கு வந்திருக்கு. அதை நீங்கள் எல்லாரும் படித்து பார்க்கலாம் போய். அவர்கள் சொன்ன மிக முக்கியமான காரணம், டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸுங்கிற உள்நாட்டு முதலீட்டாளர்களுடைய ஆர்வம் தான் மிக முக்கிய காரணம் மார்க்கெட்டுடைய ஸ்டெபிலிட்டிக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாயிண்ட். இரண்டாவது மிக முக்கியமான விஷயம், மணி கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, வரப்போகிற பட்ஜெட் நமக்கு சாதகமாக இருக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு நேர்மறையான எதிர்பார்ப்பு, ஒரு பாசிட்டிவ் எக்ஸ்பெக்டேஷன் அது இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறா. இது ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட். மூன்றாவது என்ன விஷயம்னா, கடந்த காலாண்டு Q3 இதில் பயணியர் வாகனம்ங்கிற பேசஞ்சர்ஸ் வெஹிக்கிளினுடைய விற்பனை 25.7% அதிகரிச்சிருக்கு. அப்போ ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸினுடைய பெர்ஃபார்மன்ஸு ரொம்ப அருமையாக அமைஞ்சிருக்கு. அதனால் நிஃப்டியினுடைய உயர்வு அதிகமாகிருக்கு. இது ஒரு முக்கியமான விஷயமாக சொல்லியிருக்கா. பேங்க் எக்ஸப்ட் HDFC அண்ட் ICICI பேங்க், இது ரெண்டும் செபி கண்ட்ரோல்னால, ரெகுலேஷன்ஸ்னால கொஞ்சம் தேக்க நிலை அடைஞ்சிருக்கு. மற்ற அனைத்து வங்கிகளும் ஏறுமுகத்திலேயே உள்ளன. அதனால் பேங்க் நிஃப்டியும் புதிய உச்சத்தை 60,000 புள்ளிகளையும் தாண்டி புதிய ஒரு உச்ச நிலையை அடைந்துள்ளது. இதுவும் ஒரு முக்கியமான விஷயம். இவ்வாறான விஷயங்களை அடிக்கின்றே போறா. அதனால் இனி வரக்கூடிய காலமானது நிஃப்டியினுடைய உயர்வுக்குத்தான் வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லி மணி கண்ட்ரோலில் வெவ்வேறு நிபுணர்கள் தன்னுடைய கருத்துக்களை சொல்கிறார். அதில் மிக முக்கியமான ஒரு கருத்து என்னென்னா, எல்லாருமே சொல்லக்கூடிய பெரும்பாலானவர்கள் அனைவருமே என்ன சொல்கிறாங்கன்னா, நிஃப்டி இப்படியே ஏறுமுகமாக போச்சுன்னா இந்த 2026ஆம் ஆண்டு முடிவில் 30,000 to 32,000 வரைக்கும் போவதற்கான வாய்ப்பு உண்டு. நிஃப்டி குறியீடு இன்னைக்கு 26,328 முடிவடைந்த இந்த நிஃப்டியானது இந்த ஆண்டு இறுதிக்குள் 30,000 கடந்து 32,000 வரை போகலாம். இப்படி ஏறுமுகமாக இருந்தால், ஒரு கால் இறங்குமுகமாக இருந்தால் 25,888 வரை கீழே இறங்கலாம். அதுக்கு மேலே கீழே இறங்குவதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு மணி கண்ட்ரோலில் இன்னைக்கு அருமையான ஒரு ஆராய்ச்சி கட்டுரையை வெளியிட்டிருக்கிறார்கள்.
அதை அப்படியே நான் தமிழில் மொழிபெயர்த்து தொகுத்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆக திங்கட்கிழமை அன்னைக்கும் ஒரு சற்றே ஏறுமுகத்துடன் கூடிய ஒரு பங்கு சந்தையினுடைய நிலவரத்தை நாம் எதிர்பார்க்கலாம். எவ்வளோ தூரம் போகும்னா 26,346, இன்னும் ஒரு 20 புள்ளிகள் மேலே கூட போகலாம். ஒரு கால் அதையும் தாண்டி எடுத்துனா எங்கே போய் முடியும்னு தெரியாது. ஏன்னா அது புதிய உச்சம், அது எங்கே போய் முடியுங்கிறது தெரியாது. ஒரு கால் கீழே இறங்கிட்டுனா எது வரைக்கும் போகலாம்னா 26,100 ஒரு நல்ல சப்போர்ட்டிங் பாயிண்ட் இருக்குது. அதுக்கும் கீழே வந்ததுன்னா 26,000, இந்த ரெண்டுக்கும் கீழேயும் போச்சுன்னா 25,850. இந்த 3 சப்போர்ட்டிங் பாயிண்ட் இருக்குது. பெரும்பகுதி இறங்குவதற்கான வாய்ப்பு இல்லை. அப்படியே இருந்தாலும் 26,100 நிற்பதற்குத்தான் வாய்ப்புகள் அதிகம். ஏறுவதும் கிடுகிடு 100 பாயிண்ட் 200 பாயிண்ட் ஏறுவதற்கான வாய்ப்பும் இல்லை. நிதானமாக ஏறும் என்று நிபுணர்கள் கணித்து கூறியிருக்கிறார்கள். அதை நாம் உங்களுக்கு பகிர்ந்தளித்து உங்களோடு பகிர்ந்து உங்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியை பயன்படும் வண்ணம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஆக திங்கட்கிழமையானது ஒரு நல்ல திருப்பு முனையாக நமக்கு அமையும் என்று நம்பி இந்த கருத்துக்களை உள்வாங்கி இதன் மூலம் நமது அன்பர்கள் அனைவரும் பயன்பெற்று இன்புற்று லாபம் பெற வேண்டி எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.